இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தில் இயேசு கிறிஸ்து பேச்சிழந்த உடமிருந்து பேயை ஓட்டுகின்றார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினருள் சிலர் இவர் பெயல்செபூலை கொண்டு பேயை ஓட்டுகின்றார் என்று கூறுகின்றனர். ஒரு சிலர் இவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து இதற்கு ஏதாவது ஒரு அடையாளம் வேண்டும் என்றும் கேட்கின்றனர். இதை கண்ட இயேசு இவருடைய மனநிலையை அறிந்து கொண்டு பிளவுபட்ட உள்ளத்தோடு இருக்கின்றார்கள் என்பதனை அறிந்து கொண்ட இவர்கள் தான் மீது நம்பிக்கை கொள்ளாமல் ஐயத்தோடு வாழ்கின்றார்கள் என்பதனை அறிந்து கொண்ட இயேசு பெயல்செபூலை கொண்டு ஒருவர் பேய்களை ஓட்ட முடியாது என்பதை மிக அழுத்தமாக சொல்கிறார். இங்கு இயேசுனுடைய அதிகாரம் என்பது கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது. இயேசு மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது இங்கு ஐயத்தோடு பார்க்கப்படுகிறது. ஆகவே ஐயமில்லாத நம்பிக்கை தான் ஒருவருக்கு நிலைவாழ்வு கொடுக்க முடியும். இன்னொன்று, இங்கு இயேசுனுடைய அதிகாரமும் அதேபோல் சாத்தானுடைய அதிகாரமும் என்பது இங்கு ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. இயேசுனுடைய அதிகாரம் என்பது மேலிருந்து வந்தது. இயேசுனுடைய அதிகாரம் என்பது இறை தந்தையால் கொடுக்கப்பட்டது. இயேசுனுடைய அதிகாரம் என்பது இந்த உலகத்தால் வரையறுக்கப்படக்கூடியது அல்ல. இயேசுனுடைய அதிகாரம் எல்லாவற்றையும் கடந்தது. ஆனால் சாத்தானுடைய அதிகாரம் என்பது அப்படிப்பட்டது அல்ல. ஆகவே ஆனால் அங்கு இந்த யூத மக்கள் அல்லது யூத மக்களிடையே இருந்த நம்பிக்கை என்பது பெயல்செபூல் என்பவர் வலிமை மிக்கவர், சாத்தானிகளின் தலைவனாக பார்க்கக்கூடியவர். அந்த சாத்தானுடைய தலைவனை கொண்டு எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை என்பது இருந்தது. ஆகவே இயேசு மீது இருந்த நம்பிக்கையை விட அங்கு பெயல்செபூல் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது கூடுதலாக இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகவேதான் இயேசு அங்கு சொல்கிறார், பெயல்செபூலை கொண்டு ஒருவர் பேயை ஓட்ட முடியாது. ஆகவே நான் பெயல்செபூலை கொண்டு இங்கு பேயை ஓட்டுகிறேன் எனில் உங்களிடம் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் பேய்களை ஓட்டுகின்றனர். எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இங்கு பேய்களை ஓட்டுகின்றனர் என்று அங்கு கேட்கக்கூடிய கேள்வி என்பது, நான் எல்லாவற்றையும் கடந்தவன், பேயை கடந்தவன், பெயல்செபூலை கடந்தவன், இந்த உலகத்தை படைத்த நாள் முதல் நான் இறை தந்தையோடு இருக்கிறேன், இறை தந்தையினுடைய அதிகாரம் என்பது எனக்கு நிறைவாக வழங்கப்பட்டு இருக்கிறது என்பதனை இங்கு கூறுகின்றார். ஆகவேதான் இங்கு இந்த இயேசுனுடைய செயலை கொண்டு நம்புவதற்கு அங்கு அழைப்படுகின்றார். யோவான் நற்செய்தியில் மிக தெளிவாக சொல்வது போல, என்னை நம்பாவிடனும் என் செயல்களை கண்டாவது நீங்கள் நம்புங்கள் என்று சொல்வது போல, இங்கு இயேசுனுடைய செயல்களை கண்டு நம்புவதற்கு நமக்கு அழைப்படுகின்றார். ஆகவே இங்கு இயேசுனுடைய செயல்களை கொண்டு நாம் நம்புவதற்கு எது தடையாக இருக்கிறது? நாம் கொண்டிருக்கக்கூடிய தவறான நம்பிக்கை, நாம் கொண்டிருக்கக்கூடிய தவறான பழக்க வழக்கங்கள், நாம் கொண்டிருக்கக்கூடிய தவறான ஐயங்கள், இவைகள்தான் இயேசு மீது முழுமையான நம்பிக்கை வைப்பதற்கு தடைகளாக இருக்கின்றன. ஏனெனில் ஒவ்வொருவருக்குள்ளும் பலவிதமான தவறான எண்ணங்கள், தவறான செயல்பாடுகள், தவறான ஐயங்கள், தவறான பார்வைகள் இங்கு கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த தவறானவைகள் அனைத்தும் உடைக்கப்படுகின்ற பொழுதுதான் நாம் முழுமையை ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த தவறானவைகளை நாம் மறுக்கின்ற பொழுதுதான் இயேசு என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த இயேசு என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் அவருடைய செயல்களையும் நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும். இயேசு இங்கு சொல்லக்கூடிய செய்தி என்பது, உண்மையில் என்னோடு இணைந்திருக்கின்ற பொழுது என்னுடைய செயல்களை நம்புவீர்கள். ஆகவேதான் இயேசுனுடைய அந்த செயல்பாடுகளை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது இயேசுவை கூறுகின்றார், இந்த நற்செய்தியினுடைய இறுதியில், என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து மக்களை கூட்டிச் சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் என்று கூறுகின்றார். இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டுமெனில் ஐயமில்லாமல் இயேசு மீது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுது நாம் கடுகளவு நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அந்த கடுகளவு நம்பிக்கை ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்றால் பெயர்ந்து போகக்கூடிய அளவிற்கு நம்முடைய நம்பிக்கை என்பது வலிமை மிக்கது என்பதனை இயேசுவை குறிப்பிடுகின்றார். ஆகவே இயேசு மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை நம்மால் எதையும் செய்ய முடியும். இயேசுனுடைய கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய சீடர்களாக வாழ்கின்ற பொழுது உண்மையில் அவருடைய வல்லமையை, அவருடைய ஆற்றலை, அவருடைய அதிகாரத்தை பெற முடியும். ஆகவே இயேசுனுடைய அதிகாரத்தை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அது பிலாத்துவாக இருந்தாலும், தலைமை குருக்களாக இருந்தாலும், மறைநூல் அறிஞர்களாக இருந்தாலும், பரிசேயர்களாக இருந்தாலும் யாரும் அவருடைய அதிகாரத்தை கேள்விக்குட்படுத்த முடியாது என்பதனை இங்கு சொல்லப்படுகிறது. மற்றொன்று, இந்த அரும் அடையாளம் என்பது இறையாட்சியினுடைய முன் அடையாளம். இங்கு இயேசுனுடைய இந்த இலக்கு, இயேசுனுடைய இறையாட்சியினுடைய பணியினுடைய இலக்கு மக்கள் யார் என்பதை மிக தெளிவாக இங்கு எடுத்துரைக்கப்படுகின்றது. இந்த உலகத்தில், இந்த சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட, நோய்வாய்ப்பட்ட இந்த மக்களை தேடி வந்திருக்கிறார், அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார், வலுவூட்ட வந்திருக்கிறார், அந்த மக்களை ஆற்றல் படுத்த வந்திருக்கிறார் என்பதனை இந்த நற்செய்தி மிக தெளிவாக எடுத்திருக்கிறது. ஆகவே இந்த நற்செய்தியினுடைய மைய செய்தியாக இருப்பது, ஐயமில்லாமல் இயேசுவை நம்பிக்கை கொள்ள வேண்டும். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய தவறான எண்ணங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான மரபுகள், இவற்றையெல்லாம் நாம் கட்டுடைத்து இயேசு மீது நம்பிக்கை கொண்டு வாழ இன்றைய நற்செய்தி நாம் அழைப்படுகின்றது. நாம் ஐயமில்லாமல் இயேசு மீது நம்பிக்கை கொள்வோம். இயேசு கொடுக்கக்கூடிய அந்த நல்ல செயல்களை நாமும் பெற்று இந்த சமூகத்திற்கு செய்வோம். அதன் வழியாக இறையாட்சியை கட்டி எழுப்புவோம்.